ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வச்சு எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறது ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் அளவு தயிர் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு நம்ம இப்போயே சேர்த்தோம்னா கொஞ்சம் சிக்கனில் உப்பு பிடிக்குன்றக்காண்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசி, இந்த பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு நான் ஒரு 200 கிராம் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போதே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு பக்கம் வதக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா உண்மையிலே உங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம், 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கினக்கப்புறம் புதினாவை இதில் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லா புதினா நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினக்கப்புறம் இது தக்காளி சேர்த்துக்கலாம். புதினா இந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டக்கப்புறம் தக்காளி போடுங்க. எனக்கு நம்ம தக்காளி ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரை இதில் 1 ஸ்பூன் அளவு 1/2 கிலோன்னு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன்றனால 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ 1 கப் அளவு தயிர் போட்டுக்கலாம். தயிர் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, திரியாக வராமல் இருக்கும். நல்லா அதிலே மிக்ஸ் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவு சின்ன கப்பில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனா ஒரு தொக்கு பேஸ்ட்டுக்கு வரும், தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே சிக்கனை நல்லா வேக விடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா சுருள வதங்க தான் அந்த சிக்கன் நல்லா வேகும். நல்லா வதக்கினக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு விசில் வச்சு எடுக்க தம் போடுறனால நம்ம தம் போடுறனால சிக்கன் வேகுமா வேகாதான்னு தெரியாது. அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வெந்தக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதனால இப்போயே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பொடியோட டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து அந்த கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 2 உலக்கு சின்ன உலக்கில் 2 உலக்கு அரிசி போட்டேன். அதுக்கு 1க்கு 1.5 சீரக சம்பா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1க்கு 1.5ன்றதில் நான் முதலே முதலே நம்ம சிக்கன் வேகிறக்காண்டி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கோம். அதுவே போதுமான அளவு. ஏன்னா சிக்கனில் வேறு தண்ணி வரும். அதனால் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஊற்றுற தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து வெந்தக்கப்புறம் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் ஹாட் வாட்டர் தனியாக வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து புதினாவும் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு விசில் வச்சுருங்க. நான் வந்து இதுக்கு தம் போடலை இன்றைக்கி. விசில் வச்சு ஒரே விசிலில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவும் நல்லா அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடும். அதனால் தம் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. அதனால் ஒரே விசில் தான் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.